ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 8லேருந்து 10 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகா, 1 இன்ச் அளவுக்கு புளி, 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கார மிளகாய் 5 சேர்த்துக்கலாம். எனக்கு 5 போதும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக கார மிளகாய் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்த உடனே உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 1 ஸ்பூன் ஆயிலில் கடுகு கருவேப்பிலை வச்சு நீங்கள் தாளித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.